ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா இப்போது என் செல்ல பிள்ளையாக உன்னை தேர்ந்தெடுத்து உன்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன். நம்பிக்கையோடு நீ இதை கேட்டினா இன்னும் சரியாக 10 நிமிஷத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்தே தீரும். என் பிள்ளையான நீ நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் சந்தோஷமாக ஜெயிச்சு சிறப்பாக வாழணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் என்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கூட நல்ல மனசோடும் நல்ல குணத்தோடும் வாழக்கூடிய உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல குணத்தோடு இருக்கும் பிள்ளைகளை எல்லாம் நான் கண்டிப்பாக உயர்ந்த இடத்துல வாழ வைப்பேன். இதோ அப்படிதான் உன் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன்னை உயர்வாக சிறப்பாக வாழ வைக்கும் நோக்கத்தோட இந்த வராகி அம்மா உன் வீட்டில் அற்புதத்தை நிகழ்த்தி கொடுக்க வந்திருக்கேன். நடக்கவே நடக்காது நீ நினச்ச விஷயத்தையும், அவ்வளவுதான் நீ நினச்ச விஷயத்தையும் உனக்கு நடத்தி கொடுக்கவே இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். உன் மனசில் இருக்க கவலைகளையும் உனக்குள் இருக்கும் பயத்தையும் குழப்பத்தையும் தூக்கி போட்டுடு. எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை உண்டு பண்ணுறேன். உன் மனசில் இருக்க குழப்பங்கள் இன்னும் தெளிவாகலன்னு எனக்கு தெரியும். நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக சில விஷயங்கள் நடந்துருச்சேன்னு நினச்சி வருத்தப்படாத. எது நடந்ததோ அதை உன் நன்மைக்காகவே நான் நடத்தினேன். நான் உனக்கு நல்லதை தான் செஞ்சேன்னு புரிஞ்சுக்கிட்டு அனைத்தையும் அமைதியாக ஏற்றுக்கும். உன் தன்மானத்தை நீ யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காம மனசாட்சிப்படி நடக்கும்போது யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்காமல் கலண்டு போய்கிட்டே இரு. ஒவ்வொருத்தருக்கும் நீ விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தீன்னா உன்னால் சந்தோஷமாக வாழ முடியாது. உன் மனசாட்சிப்படி உனக்கு நீ உண்மையாக வாழ்ந்துட்டு போனினாலே உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். எந்த விஷயத்தையும் நீ அதிகமாக நேசிக்கவும் வேண்டாம், எதையும் அதிகமாக வெறுக்கவும் வேண்டாம். கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறி உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. இன்னும் நீ செய்ய வேண்டிய நல்ல காரியம் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிக்க தயாராகு. உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன். உன்னை பயமுறுத்தும் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு என் அருளால் நான் உனக்கான வெற்றிகளை பெற்று தருவேன். நீ நினச்சது எல்லாமே இனி நல்லபடியாக நடந்தே தீரும். இப்போது இருக்கிற சூழ்நிலையை வச்சு நீ எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். என்னை மனசில் நினச்சிக்கிட்டு அமைதியாக இரு. உன் கூட யாரும் இல்லைன்னு நீ ஒருபோதும் நினைக்காதே. உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருந்து கஷ்டமான விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷங்களை உருவாக்கி தர்றேன். உன் வாழ்க்கையில் நடந்த கசப்பான சூழ்நிலைகளையும் கஷ்டமான விஷயங்களையும் நினச்சி மனம் தளராமல் அத்தனையும் கடந்து முன்னேறி போய்கிட்டே இரு. உனக்கான அழகான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வராகி அம்மா நீ நினச்சதையெல்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுக்குறேன். ஒருபோதும் உன் முயற்சியை மட்டும் நீ கைவிடாத. உன் முயற்சியின் மூலமாக மட்டுமே உன்னால் சாதிக்க முடியும். முயற்சி செஞ்சு தோற்று போனவங்க இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. கண்டிப்பாக உன் முயற்சிக்கான பலனை நிச்சயமாக நீ அடைவாய். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகிறேன். எதிர்பார்க்காம நீ மற்றவங்களுக்கு செய்கிற உதவிகள் கண்டிப்பாக உனக்கான புண்ணியத்தை கொண்டு வந்து தரும். நீ ஒரு விஷயம் நல்ல காரியமாக செஞ்சு புண்ணியத்தை சம்பாதிச்சின்னா அது உன்னோட முடிஞ்சிடாம உன் தலைமுறையவே காப்பாற்றுன்றதை புரிஞ்சுக்கோ. எல்லா சூழ்நிலைகளிலும் நீ தைரியமாக எழுந்து நிற்க தயாராகு. நீ கீழே விழுகும் போது அதை பார்த்து கைத்தட்டி சிரிக்கிறவங்க யாரு? மனசுக்குள்ளேயே சந்தோஷப்படுறவங்க யாரு? உன்னை தூக்கிவிட கை கொடுக்குறவங்க யாருன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானமாக தெளிவாக இரு. நான் உன் கூடவே தானே இருக்கேன். அவசரப்பட்டு கோபப்பட்டினா எந்த காரியமும் முழுமை பெறாது. அமைதியான மனநிலையில் நீ இருக்கும்போது அனைத்தையும் சமாளிக்கும் சக்தியை இந்த வராகி அம்மா உனக்கு கொடுப்பேன். நீ போகும் இடமெல்லாம் நானும் உனக்கு துணையாக வந்து உன் வாழ்க்கையில் உனக்கு பாதுகாவலாக இருக்க போகிறேன். நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை எல்லாம் நான் கண் திறந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். கண்டிப்பாக உன் வேண்டுதல்களையும் வேதனைகளையும் நான் தீர்த்து வைக்கிறேன். இன்னையோட உன்னை தொடரும் துயரங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போற. நீ ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். என் செல்ல பிள்ளையான உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பை
இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். கடந்த காலத்தை நினச்சி நீ வருத்தப்படாத. உன் எதிர்காலத்தை நான் சிறப்பாக அமைச்சு கொடுக்குறேன். இந்த நிகழ்காலத்தை நீ நிம்மதியாக வாழ்ந்துவிடு என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கு எது வேணுங்கிறத விட எது வேணாங்கிறதுல தெளிவாக இருந்தீன்னா உன் வாழ்க்கை கண்டிப்பாக ஒளிமயமாக மாறும். இந்த வராகி அம்மா மீது நம்பிக்கை கொண்டு என்னையே வணங்கும் உன்னை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். நீ எதிர்பார்த்ததையெல்லாம் பல மடங்கு வெற்றிகரமாக நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் கூட நான் இருக்கேன்னு தெரியாம தானே பல பேர் உனக்கு எதிராக பல சதி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீ எதுக்காகவும் பயப்படாமல் தைரியமாக அடி எடுத்து வை. அத்தனையும் இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து சரி செஞ்சு கொடுத்துட்றேன். உன் மன வலியையும் வருத்தத்தையும் உன் பிரச்சனைகளையும் நீ என்கிட்ட சொன்னீன்னா நான் உன் கூடவே இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். நீ உண்மையாக இருக்க, நேர்மையாக இருக்க, ஆனால் அது ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லை. உண்மையும் நேர்மையும் உன் வாழ்க்கையில் உயர்வை தரல, வெற்றியை தரலன்னு சொல்லி கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே உன் சூழ்நிலைகள் அனைத்தும் சரியாகி உன் வாழ்க்கையில் வெற்றியும் உயர்வும் வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். இந்த வராகி அம்மா உன் கூடவே தான் இருந்தேன், இப்போதும் இருக்கேன், இனிமேலும் எப்போதும் இருப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ கேட்டதையெல்லாம் நிச்சயம் நல்ல முறையில் உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். நீ நினைப்பது எல்லாம் நல்லதாக இருக்கும்போது கண்டிப்பாக அதை உனக்கு நிறைவேற்றி கொடுத்தே தீருவேன். நீ பேசுகிற வார்த்தைகளில் நிதானம் இருக்கட்டும். உன் தரப்பு நியாயம் என்னவோ அதை சரியாக நான் புரிஞ்சு நடந்துக்கிறேன். உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் உன் ஆசைகளையும் இந்த வராகி அம்மா நிறைவேற்றி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பை பார்த்துக்கிறேன். அது வரைக்கும் பொறுமையாக இரு. நீ என்கிட்ட கேட்டதெல்லாம் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். உன் மன வலியும் வருத்தங்களும் வேதனைகளும் தீர்ந்து போய் நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி இந்த வராகி அம்மா செய்வேனேன் செல்லமே. நீ எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நடக்காமல் தாமதமாகுதுன்னா அதுக்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்குன்னு தானே அர்த்தம். எந்த விஷயம் தள்ளி போச்சோ, எது தாமதமாச்சோ அது அனைத்தையும் நல்ல முறையில் நன்மையாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீ எந்த கவலையும் குழப்பமும் இல்லாமல் தைரியமாக இரு. என் அருளால் உன் வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும். உனக்கு இருக்கும் சவால்களையெல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷங்களை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ 1000 முறை தோற்றாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். எந்த விஷயத்திலும் நீ பின்வாங்க நினைக்காம உனக்கான முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. நீ என்கிட்ட வந்து சிந்தின கண்ணீருக்கு கண்டிப்பாக உனக்கு பலன் கிடைக்கும் என் செல்லமே. உன்னை தூற்றியவர்கள் எல்லாம் அவங்க வாயாலேயே உன்னை போற்றும்படி இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுறேன். இன்னையோட உன்னுடைய எல்லா கவலைகளும் தீர்ந்து போச்சுன்ற நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேளு. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல வாழ்க்கையை அமையதான் போகுது. உன் கூடவே இந்த வராகி அம்மா நான் இருந்து என்னையே நம்பி சரணாகதி அடைந்த உன்னை உயர்த்தி உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த பலனையும் அள்ளி கொடுப்பேன். சர்வ மங்களங்களும் சந்தோஷங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்து பொருள், பதவி, பணம், புகழ் என அத்தனையும் பெற்றுக்கொண்டு நோய் நொடி இல்லாத நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும்படி இந்த வராகி அம்மா உன்னை தேர்ந்தெடுத்துட்டேன். கூடிய சீக்கிரமே உனக்கு பிடிச்ச துணையோட நீ விரும்பின வாழ்க்கையை வாழும்படியும் நான் செய்ய போகிறேன். என் அருள் எப்போதும் உனக்கு துணையாகவே இருக்கும். சோதனைகளையும் வலிகளையும் தாண்டி உன்னை வலிமையுள்ள ஆளாக இந்த வராகி அம்மா மாற்றிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாருக்கும் புரிய வரும். உன் இலக்கை அடைவது நீ உறுதியாக இருக்கிறாய் அல்லவா? கண்டிப்பாக உன் இலக்கை நீ ஜெயிக்க தான் போகிற. உனக்கு பிடிச்சவங்களாகவே இருந்தாலும் யாரையும் உன் கூடவே பிடிச்சி வச்சுக்கணும் முயற்சி செய்யாதே. பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போக தான் போகிறாங்க. ஆனால் உனக்கு எதுவோ, உனக்கு எது சொந்தமோ அது கண்டிப்பாக காலம் வாங்கினாலும் உன்னை தேடி வந்து சேர்ந்தே தீரும். எதையும் யோசித்து சந்தேகப்படாதே. அதே நேரத்தில் வருத்தப்படவும் வேண்டாம். இப்போதான் நீ சரியான பாதையில் போயிட்டுருக்க. நானும் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். நீ பக்தியோடு என்னை நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் உனக்காக ஓடி வந்து உன் துன்பத்தை போக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை உருவாக்கி கொடுத்துருவேன். என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நீ செய்கிற எல்லா நல்ல காரியங்களிலும் கண்டிப்பாக வெற்றி வந்து சேரும் என் செல்லவே. அதுக்காக நீ எதுக்குமே ஆசைப்படக்கூடாது,
எங்கேயும் போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆசைப்படுறதும் அதற்காக செயல்படுவதும் அளவோடு இருக்கட்டும். தாமதமாகிற ஒவ்வொரு நாளுக்கும் சேர்த்து நான் உனக்கான வெற்றிகளை மிகப்பெரிய அளவில் பெற்று கொடுத்துட்றேன். நீ எப்போதும் எல்லா விஷயங்களையும் நல்லதாக மட்டுமே யோசிக்க பழகு. உன் வாழ்க்கையில் நீ முயற்சி செஞ்ச விஷயங்கள் யாவற்றிலும் முன்னேற்றம் கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ எதிர்பார்த்ததை விட அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உனக்கு எல்லாமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். உன்னை பாதுகாத்து உனக்கான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தர வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? உன்னை காயப்படுத்துகிறவங்கள நினச்சி அவங்க இப்படி பேசிட்டாங்களே நீ யோசித்து நீ வருத்தப்படாத. ஒவ்வொருத்தர் செஞ்ச தப்புக்கும் கண்டிப்பாக தண்டனை கிடைச்சே இருக்கும் தீரும். உனக்கு எதிராக வேலை செஞ்சவங்களும் நிச்சயம் அந்த எதிர்வினையின் காரணமாகவே கஷ்டப்படுவாங்க. என் மேலே நம்பிக்கை வை. எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர்றேன். உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல மாற்றி அமைப்பேன். விதி என்னும் கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து வச்சு மதி என்னும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு தர்றேன். உறவுகள் உனக்கு துணையாக இல்லைன்னு உனக்கு நீயே துணையாக உன்னை நம்பியே நீ வாழுகிறாய். என்னை நம்பி உன்னை நம்பி வாழும் உன்னை நான் ஒருபோதும் தோத்து போக விட்டுட மாட்டேன். உனக்கான உறவாக நட்பாக உனது உடன் பிறப்பாகவும் உனக்கு தாயாகவும் உனக்கு தெய்வமாகவும் கூட நானே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன் என் செல்லமே. தவறு செய்ததை உணர்ந்து யார் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் உடனே அவர்களுக்கான மன்னிப்பை கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். நீயும் இதுவரைக்கும் நடந்த விஷயங்களை தாண்டி எல்லாத்தையும் மறந்து மன்னிப்பு கேட்டுட்டு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்து. வாழ்க்கையில் சோதனைகள் எவ்வளவுதான் வந்தாலும் நீ நம்பிக்கை இழக்க வேண்டாம். ஏன்னா சோதனைகள் உனக்கு கஷ்டம் கொடுக்கறதே கஷ்டங்கிற பாடத்தை தானே. கஷ்டங்கிற பாடமும் வாழ்க்கை அனுபவ பாடமும் உனக்கு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்கிறது எப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கும். மனசில் எவ்வளோ குழப்பங்கள் இருந்தாலும் அமைதியாக இருக்க கற்றுக்கோ. கஷ்டம் வரும்போது தான் தைரியமாக இருக்கணுமே செல்லவே. அதை விட்டுட்டு என் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துருச்சுன்னு புலம்பிக்கிட்டே இருக்காத. என் மேலே நம்பிக்கை வச்சு வாழ்பவர்களை எல்லாம் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். யார் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் சோதனையை கொடுத்தாலும் அதை தாண்டி நான் உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். தனிமைங்கிறது உன் வாழ்க்கையில் வருத்தத்தையும் வேதனையும் கொடுக்குதே நினைக்காத. சாதனை செய்யும் அளவுக்கு உனக்கான நல்ல சிந்தனைகளை நான் அள்ளி கொடுக்குறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எல்லா ஆசீர்வாதங்களையும் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. யார் உன்னை தப்பாக நினச்சாலும் அதுக்காக நீ வருத்தப்பட வேணாம். வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலைகள் அனைத்தும் உன்னை பக்குவப்படுத்துவதற்கான ஒரு நிகழ்வு தான். என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு. இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்தி என்னையே நம்பும் உனக்காக உன் பக்திக்காக உன்னை மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க வைப்பேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உனக்கு தீங்கு நினைப்பவர்கள் எல்லாம் தங்களுடைய எதிர்வினைகளுக்கான தீங்கை அனுபவிப்பாங்க. நீ எல்லாருக்கும் நல்லதையே நினை. இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உன் கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது யாரும் இல்லைன்னு சொல்லவே நீ வருத்தப்படவே கூடாது. இப்போ உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் எதுவும் நடப்பதும் இல்லை, நான் நடத்துவதும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அனைத்தையும் சிறப்பாக ஏற்றுக்கொண்டு வாழ தயாராகு. எதை உன்னால் ஏற்றுக்க முடியலையோ அதை மாற்ற முயற்சி செய். எதை மாற்றிக்க முடியலையோ அது உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்க முடிவு செஞ்சிடு. இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்துட்றேன். என்ன ஒன்று, நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஆனால் அதுக்காக நீ எதுக்குமே உபயோகம் இல்லை, நீ எந்த வேலையும் செய்ய மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன், நீயாகவே உன்னை தாழ்வாக நினைக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணுங்கிறத நான் ஏற்கனவே முடிவு செஞ்சுட்டேன். எப்படின்றதை பற்றி நீ யோசிக்க வேண்டாம். உனக்கான நல்ல வெற்றியை கொடுக்க வேண்டியது, உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னை நாடி வந்த உனக்கு நீ கேட்பதையெல்லாம் அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்துவேன் என் செல்லமே. இனிமேல் நீ எடுக்கிற ஒவ்வொரு ஜென்மத்திலும் நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன். சில நேரங்களில் அடுத்தவங்க
எதிர்பார்க்காத பல விஷயங்களை எல்லாம் அவர்களுக்கு நடத்தி கொடுக்குறேன் நான். என் அன்பு பிள்ளையான நீ ஆசைப்பட்டு கேட்குறத நடத்தி தரமாட்டேனா? இதோ இப்போதே உன் வாழ்க்கைக்கு அழகானதையும் சிறப்பானதையும் நல்ல முறையில் நான் நடத்தி கொடுக்குறேன். உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி உன் வருத்தங்களை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கையில் வசந்தத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு.